கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் அப்படி வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் என்ன அப்படி என்றால், கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நம்மோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். 6 காரியங்களை அவர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது என்பதை இந்த வாரம் முழுவதுமாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமில்லாதவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தோரலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, இதையெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களில் இறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேச இந்த நாளிலும் இடைப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் கர்த்தர் சமூகத்துக்குள்ளாக பார்த்தோமே, ஆனால் அநேகருக்குள்ள இப்படி சகோதரருக்குள்ளாக இருக்கிற விரோதங்களை நாம் காண முடியும். தேவன் கொடுத்த திட்டம் அப்படி என்றால் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழ்வது, அன்பாய் இருப்பது, ஒற்றுமையாய் இருப்பது, பிரியத்தோடு நடந்து கொள்வதை தான் தேவன் மக்களுக்கு நடப்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொடுத்தார். ஆனாலும் இந்த மனிதர்களுடைய சிந்தனையால, மனிதர்களுடைய இருதயங்களை உள்ளார்ந்த அவங்களுடைய சுய விருப்பங்கள்னால பொய்களை பேசிக்கொண்டு, கோள்களை சொல்லிக்கொண்டு, வஞ்சகத்தோடு தீமைகளை நினைத்து மற்றவர்களை பிரிவினைக்குள்ளாக நடத்துகிற சூழ்நிலைகளை நாம் இந்த நாட்களில் காண முடியும். அப்படியாய் சகோதரருக்குள்ளாகவும் இருக்கிற விரோதத்தையும் நாம் காண முடிகிறது. வேதம் இன்றைய நாள் நம்மோடு கடந்து வந்து சொல்லுகிறது, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களில் சகோதரருக்குள்ளாக விரோதத்தை கொண்டு வருதலும் ஒரு முக்கியமான காரணம் என்று ஆண்டவர் நமக்கு இன்று நினைவுபடுத்துகிறார். அநேக குடும்பங்களில் நாம் பார்த்தோமேயானால் சந்தோஷமாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பங்களில் சில பொய்களை சொல்லி அந்த குடும்பத்திற்குள்ளாக பிரிவுகளை உண்டு பண்ணுவது, சில தவறான தகவல்களை சரியாக தெரிந்து கொள்ளாமல் அதை சொல்லி அவர்களுக்குள்ளாக பிரிவினைகளையும் வாக்குவாதங்களையும் சில சண்டைகளையும் ஏற்படுத்துவது என்று இப்படி சகோதரருக்குள்ளாக விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சுபாவம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட சுபாவம் நம் மத்தியிலே இருக்குமே, ஆனால் இன்றைய நாளில் நம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புவித்து நாம் அதிலிருந்து மீண்டு கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களாய் வாழும்படியாக நாம் அர்ப்பணிக்கும்படியாக தான் இந்த வார்த்தை நம்மோடு கடந்து வந்து நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:11 நாம் பார்த்தோமே, ஆனால் சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:15 நாம் பார்த்தோமே, ஆனால் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 5:22 நாம் பார்த்தோமே, ஆனால் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தன் சகோதரனை பகைக்கிறவர்கள், சகோதரருக்குள்ளாக விரோதத்தை கொண்டு வருகிறவர்கள், சகோதரத்துக்குள்ளாக பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள் என்று இப்படியாப்பட்ட மனிதர்களை கர்த்தர் அருவருத்து நியாயத்தீர்ப்புக்கு நிறுத்துவார் என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் சமூகத்தில் இப்படியாப்பட்ட கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், இந்த 7 காரியங்களும் நம்ம இடத்திலிருந்து எடுக்கும்படியாக நாம் இன்றைய நாளில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம் கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.